நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாய என்றால் சிவ பஞ்சாட்சரி மந்திரம். ஷிம் சிவாயனா கருட பஞ்சாட்சரி மந்திரம். கருடனுக்கும் 5 எழுத்து தான். நீங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மனசுக்குள்ளேயோ இல்லை வாய்விட்டோ எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஷிம் சிவாய ஷிம் சிவாய ஷிம் சிவாய ஷிம் சிவாய ஷிம் சிவாயன்னு சொல்லலாம். அப்படி ஷிம் சிவாய ஷிம் சிவாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்கா பூஸ்ட் ஆகிறத உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அந்த அளவு இந்த கருட உபாசனைங்கிறது மகத்தான விஷயம். இந்த புத்த மதம் சமண மதத்தை சேர்ந்தவங்கலாம் முக்கியமான சில கிரக தோஷங்களை சரி பண்றதுக்கு, கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கு கருட தாந்திரீக மந்திரங்களை தனியா அப்ளை பண்றாங்க. நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கு. தாய்லாந்து மாதிரி பௌத்தம் அதிகம் பரவி இருக்கிற நாடுகள்ல பெருசா பல கருடன் சிலைகள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்களா? இதாங்க முக்கியமான காரணம். கருடனுக்கு பல பெயர்கள் இருக்கு. பெரும்பாலும் பௌத்தர்கள் சமணர்கள் 2 பேருமே சுபர்ணன்கிற பேர்ல கருடனை வழிபடுறாங்க. அதை தவிர பன்னஹாசனா, ராஜநிர்கனா, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. வைனதத்தா அப்படி நிறைய. நம்ம வைனதேயன்போம், அவங்க வைனதத்தாம்பாங்க புத்திசம்ல. மேக்சிமம் சுபர்ணன்கிற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஆனா நமக்கு நம்முடைய வேல்யூ புரியறது இல்லை, மாரல் வேல்யூ தெரியறது இல்லை. சில கோவில்கள்ல சாமிக்கே மந்திரக்கட்டு மாதிரியான இதெல்லாம் நடக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான சில வாமாச்சார பிரயோகங்கள். இந்த மாதிரி சாமிக்கு போடுற மந்திரக்கட்டியை அவுக்கிறதுக்கு எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம் தான். இதை யாகம் ஹோமம் பண்றதுக்கு சிவவோம் ஸ்வாஹா அப்படின்னு கூட ஸ்வாஹா இன்னும் சில வார்த்தைகள் சேர்த்துப்பாங்க. நார்மலா நம்ம ஜபம் பண்றது ஓம் ஷிம் சிவாய நமக இல்ல ஷிம் சிவாயன்னு சொன்னாலே எனஃப். பொதுவா எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் கோபுரத்தை கருடன் வட்டமடிப்பார். காரணம், எங்கெல்லாம் வேத மந்திரங்கள் ஒலிக்கிறதோ அங்க கருடன் வருவார். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசாஸ்தாய பகுபராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷசர்ப்ப விநாசனாய ஸ்வாஹா. வேத ரூபனா கருடாழ்வார் இருக்க. அவருக்கு மேற்பட்ட ஒரு ஆற்றல்னு எதுவுமே இல்லை. மகாவிஷ்ணுவே அன்பால் கருடனை கட்டாண்டார். அன்பாலதான் அவர் யாருமே இது பண்ண முடியும். அப்பேற்பட்ட அந்த கருடன் விஷ்ணு ராமன்கிற மனித வடிவம் வந்தப்போ ராமர் லட்சுமணர் மேல இந்திரஜித் போட்ட மந்திரக்கட்டுகள் சர்ப்பக்கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படி கடவுள்களையே காக்கும் கடவுளாக கருடன் இருக்க. அப்பேற்பட்ட அந்த கருடன் எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும், சிவன் கோவில், பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் எதுவா இருந்தாலும் கருடன் வர்றாரு. கடவுளுக்கு இந்த பேதம்ங்கிறது கிடையாதுங்க. 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் கோசெங்கட் சோழ நாயனார். அவருக்கே ஒரு கட்டத்துல சின்ன சர்க்கிள் வந்தப்போ சிவன் அட்வைஸ் படி கும்பகோணம் நாச்சியார் கோவில் அங்க இருக்கிற பெருமாளை வழிபட்டு, அப்புறம் அந்த பெருமாளோட கைடன்ஸ் படி கருட உபாசனை பண்ணி, அதனால தோத்து போன ஒரு யுத்தத்துல ஜெயிச்சு பெருமாளே வாழ கொடுத்தார் கோசெங்கட் சோழ நாயனாருக்கு. அதுக்கப்புறமா கோசெங்கட் சோழ நாயனார் மயூர சன்மன்கிற சிற்பி மூலமா உலக புகழ் பெற்ற கல்கருடாழ்வார் உருவாரத்துக்கு காரணமா இருந்தார். மயூர சன்மன்கிற சிற்பி பண்ணார். அதுக்கான ஆர்டர் கொடுத்தது கோசெங்கட் சோழ நாயனார். இந்த நாச்சியார் கோவில் கருடாழ்வார் பல அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முதல்ல 4 பேரா தூக்குவாங்க. மார்கழி மாசம் பங்குனி மாசம் உற்சவத்தும் போது 64 பேர் தூக்குற அளவு வெயிட் ஜாஸ்தியாகி மறுபடியும் 4 பேர் தூக்குற அளவு வெயிட் கம்மியார அதிசயம். சிக்கல் சிங்கார வேலவனுக்கு முகம் வேர்க்கிற மாதிரி இந்த நாச்சியார் கோவில் கருடாழ்வாருக்கும் அந்த டயத்துல முகத்திலேருந்து முத்து முத்தா வேர்வை வரும். ஒரு சிற்பியால செதுக்கப்பட்ட சிலை, சுயம்பு கிடையாது. அதுல எப்படி இந்த மாதிரி அதிசயங்கள் வருது? அதுதான் கருடன். இந்த மாதிரி இந்த கருட அதிசயங்கள் அற்புதங்கள்ங்கிறது பல இடங்கள்ல பல விதமா நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வார் எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் அந்த கலசத்துல கருங்காலியை வச்சு பூர்ணாகுதி பண்ற டயத்துல வர அந்த கருடாழ்வாரையே கருங்காலியில இந்த மாதிரி அபயாசத்தோட ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல பண்ணி, அதுல இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரம், அப்புறம் கருட மாலா மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதை சொல்றதா இருந்தாலே ரொம்ப பெருசு, அவ்வளோ பெரிய மந்திரம். ஸோ இந்த மாதிரி பெரிய மந்திரங்கள் கூட ஒரு 12 பேர் டீம் ஒர்க்கா சேர்ந்து பண்றதுனாலதான் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. இவ்வளோ பெரிய கருடமாலா மந்திரம். இதையும் 1,20,000 தடவை எப்படி உரியேற்ற முடியுதுன்னா 12 பேர் டீம் ஒர்க்கா பர் ஹெட் 300 500 ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க.
500 into 12 ஒரு நாளைக்கு 6000. அப்ப 20 நாளையே 1,20,000 கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இவ்வளோ பெரிய மந்திரங்களை இந்த ப்ராசஸ்ல பண்ணி மேக்சிமம் 48 டேஸ் வரைக்கும் போகும். பலவிதமான பூஜைகள், ஹோமம்னு எல்லாம் சேர்த்து பல பேரோட டீம் ஒர்க்கால இந்த மந்திர உரை ஏற்றி இந்த கருடாழ்வாரை கொடுக்குறோம். இந்த கருடாழ்வாரோட 23 பக்க மந்திர புத்தகம் தரும். அதுல கருடனுக்குரிய டாப் 10 மந்திராஸ், கருட கவசம், கருட மாலா மந்திரம், கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட ஸ்துதி, அப்புறம் இந்த காருண்யாய கருடாய மாதிரி கருட ஸ்லோகங்கள், ஷிம் ஷிபாய, வைனதேயாய, இந்த மாதிரி கருடனுக்கு இருக்கிற பல பெயர்கள், அந்த பெயர்களுக்கான அர்த்தம் எல்லாம் கிறிஸ்டல் அண்ட் கிளியரா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையுமே வித் மீனிங்கோட தரும். அதுல முக்கியமானது இந்த ஷிம் ஷிபாய. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு முடியுமோ சொல்லலாம். குறிப்பா தினம் பூஜை பண்றப்போ ஓம் ஷிம் ஷிபாய நமகன் குறைஞ்சபட்சம் 11 தடவை சொல்லி 11 பூவை கருடனுக்கு வச்சு காஞ்ச திராட்சை மாதிரி உலர்ந்த பழம், இல்லைன்னா வீட்டில் சமைக்கிற சமையல் அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி வேண்டினா போகும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணின்னு வந்தாலே குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள சில மேஜர் சேஞ்சஸ் தெரிய வரும். அண்ட் ராகுக்கு இது மாதிரி சர்ப்பதோஷத்துலேருந்து ஆரம்பிச்சு சனியால் வரக்கூடிய தோஷம்னு நவகிரக தோஷங்கள் எல்லாமே டைல்யூட் ஆகும். பித்ரு தோஷம், சாபம், இந்த மாதிரி பல விஷயங்களை சரி பண்ணக்கூடிய இதுவா இந்த கருட உபாசனைங்கிறது இருக்கு. இவ்வளோ மந்திர ஒரு ஏற்றி இந்த மாதிரி ப்ராப்பர் இதோட தரோம். முக்கியமா ஹோம ரட்சை, ஹோம சாம்பலையும் கூட சேர்த்து தரோம். இந்த ஹோம ரட்சை ஏதாவது சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டணும். இந்த மாதிரி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல இருந்தாலும் வெளியேறிடும். அந்த பெருமாளுடைய அருளால, பக்ஷிராஜனோட அருளால கருடாழ்வாரை இந்த வடிவத்துல கருங்காலியில பண்ணி இவ்வளோ பூஜைகள் மந்திர ஒரு ஏற்றி கொடுக்குற ப்ராசஸா ஆரம்பிச்சது அடியேன் தான் முதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இதே மாடலை அப்படியே டிட்டோவா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஒத்தரே எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் இதே மாதிரி பூஜையை பண்ணணும், பல பேர் இதனால பயனடையணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. பட் என்னன்னா இந்த மாதிரி ஹோமரட்ச புக்குன்னு இவ்வளோ இதோட ப்ராப்பரா மற்றவங்களும் கொடுத்தா நல்லா இருக்கும். அடியேன் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி பண்றது இல்லை. பட் வெறும் ஒரு ஷோகேஸ் பீஸு, ஷோ பீஸ் மாதிரி கருணன் வச்சா போறோம், வீட்டில் எதுவும் பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கிப்பாங்க. ப்ராப்பரா வாங்கி ப்ராப்பரா அதுக்கான பூஜை பண்ணாதான் இது வாங்குற பலனே கிடைக்கும்னு அதோட வேல்யூ உணர்ந்து வாங்குறவங்க நம்மள மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணலாம். நம்மள மாதிரியானவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. இந்த கருடனுக்கு இவ்வளோ சிரத்தை எடுத்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்றோம். அதனால்தான் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவரா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை மீனவ பெண்மணி அவங்களா இருக்கட்டும், 2 பேரோட லைஃப்லையுமே பல மிராக்கிள்ஸை வந்து கருடன் ஏற்படுத்தியிருக்காரு. இந்த கோடீஸ்வரரோட பொண்ணு எங்கேயோ ஓவர்சீஸ் ட்ரிப்பு போய் மிஸ்டீரியஸான சில விஷயங்களை பார்த்ததுல ஒரு ஷாக் மாதிரி ஆகி அது ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்டா இல்லை மன ரீதியா உளவியல் ரீதியான பாதிப்பா இந்த சைக்கலாஜிக்கல் இதுவா என்ன ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. எவ்வளவோ விஷயங்கள் பண்ணார், ட்ரீட்மெண்ட்டு பரிகாரம்னு எதுவும் சரியால. அதுக்கப்புறமா அவரோட மேனேஜர் நம்மளை கான்டாக்ட் பண்ணி கருடனை வாங்கி அந்த கருட பூஜை பண்ணதுல 48 டேஸ்ல அவரோட பொண்ணு நல்லா அதுலேருந்து சரியாகி வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்து கடவுள் அருளால நல்லா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கடைக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த பெண்மணி, அவங்களுக்கும் லைஃப்ல கருடன் நிறைய அதிசயங்களை கிரியேட் பண்ணியிருக்கார், உருவாக்கி இருக்கார். சுருக்கமா சொல்ல போனா அந்த கோடீஸ்வரருக்கு எவ்வளவு கருடனுடைய அருள் கிடைச்சதோ அதை விட அதிகமாவே இந்த மீனவ பெண்மணிக்கு கிடைச்சிருக்கு. இந்த கடவுள்ங்கிறவர், அதுவும் கருணையே வடிவமான கருடன்கிறவன் எல்லா பேதங்களையும் கடந்தவன். கருடாழ்வாருக்கு எல்லாமே ஒண்ணுதான். இந்த கருடாழ்வாருடைய அந்த சிறப்புகள் என்ன, கருட உபாசனை நமக்கு என்னெல்லாம் பலன்களை தரும், முக்கியமா இந்த கருடமாலா மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய, அந்த மந்திரத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், அந்த மந்திரம் 20 செகண்ட் ஆகும் சொல்றதுக்கு. ஆனா அந்த மந்திரத்தோட மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். எப்படி 20 செகண்ட் மந்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் சாராம்சங்கள் இருக்கு. இல்ல கருடனுடைய சிறப்புகளை பத்தி சொல்றதா இருந்தா 1 மணி நேரமோ 1 நாளோ 1 வருஷமோ இந்த ஒரு ஜென்மமோ கூட பத்தாது. அவ்வளவு இருக்கு, சொல்லிண்டே இருக்கலாம். அத்தகைய அந்த கருடனை நீங்க மனசால நினைச்சாலே விசேஷம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்லுங்க, இன்னும் விசேஷம். இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த கருங்காலி கருடாழ்வாரை நீங்க வீட்டுல இன்ஸ்டால் பண்ணி இந்த மந்திரம் பூஜை ப்ராசஸ்லாம் பண்றீங்களா, அது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இனிமே லைஃப்ல பெருசா கெட்டது நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தாதான் இந்த கருடாழ்வாரை வாங்குறதுக்கான சான்ஸே கிடைக்கும். வாங்கினதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த ஷோ பீஸ் மாதிரி இல்லாம
இவர் மேல ஃபுல் நம்பிக்கை பக்தியோட பூஜை பண்றவங்களுக்கு தான் கம்ப்ளீட் ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு வந்து ஜாதகத்துல இந்த ராகு கேதுலாம் பயங்கர எதிராக இருக்கு, அதனால நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து இந்த கண்டக சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, மாரக சனி இந்த மாதிரியான இதனால பாதிப்புகள். செவ்வாய் உங்களுக்கு ஃபேவரா இல்லை, அது ஃபேவரா இல்லை, இது ஃபேவரா இல்லை அப்படிலாம் நினைக்க வேணாம். கருடன் உங்களுக்கு ஃபேவரா இருந்தா போதும், மற்ற எதுவும் பெருசா ஒன்றும் பண்ணாது. ஸோ இதுல ஃபுல் நம்பிக்கை ஃபெய்த் இருக்கிறவங்க இப்பேற்பட்ட இந்த கருடாழ்வார வித் கம்ப்ளீட் செட்டோட டைரக்டா நம்ம ஆஃபீஸுக்கு வந்தோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணியோ இல்லைனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணியோ வாங்கிக்கலாம். இவ்வளவு லட்சம் மந்திர ஒரு ஏற்றி பூஜை பண்ணி தர இந்த கருங்காலி கருடாழ்வார் வித் 23 பேஜ் மந்திரா புக்கு, ஹோமரட்சை எல்லாம் செட்டா சேர்த்து 3000 தான். இதுல மொத்த பூஜை கொரியர் அனைத்தும் அடங்கிவிடும். அந்த இறைவனுடைய அருளால் நீங்கள் நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைக்கவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சிம் சிவாய நமக, ஓம் பக்ஷிராஜாய நமக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.